ஓகே. சுல்தான் என்ன சுல்தான் சுல்தான் வந்து ஃபஸ்ட்டு பாக்கியராஜ் சார் என்னோட స్టోరీ சொன்னப்போ நான் வந்து தமிழில் டெபியூ ஆனான்னா ஒரு கேரக்டர் மைண்டில் இருந்துடுது சார். ரொம்ப ஃபிலிம்ஸ் வந்து ஐயோ நிறையா வந்தது. ஆனால் சுல்தான் ஏன்னா ఈ క్యారెక్టర్ வந்து ரொம்ப வில்லேஜ் கேர்ள் கெட்டப்பாக லொக்கேஷனு ஸ்டோரி ரொம்ப ரொம்ப யூனோ இட் வாஸ் என்ன சொல்கிறது இதே ஐ ஹாவ் டு டெபியூ இன் அ கேரக்டர் லைக் திஸ் అని ஃபிக்ஸ் ஆகிட்டு இருந்தேன். ஸோ வென் ஐ காட் திஸ் கேரக்டர் ஐ வாஸ் லைக் இது சொல்லியிருக்காரு ஒரு இன்டர்வியூல, நீங்க வந்து வில்லேஜ் கேர்ள் இந்த ஏரெல்லாம் ஓட்டி இருக்கீங்க டிராக்டர் வச்சு அப்படின்னு. அந்த சேருல எல்லாம் வந்துட்டு களிமண் அதுல எல்லாம் இருக்கும்போது எப்படி இருந்தது உங்களோட ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸ்? வந்து ஐ வாஸ் லைக் சார் ஃபஸ்ட்டு டே செகண்ட் டே ஃபுல் எக்ஸைட்மெண்ட்டில் போனேன். ஐ திங்க் சம்மரில் ஷூட்டு நடந்துருச்சு அப்பிட் சாங். சார் எதுக்குங்க சார் இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சூஸ் பண்ணேன் சரி, ஆனால் இப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் கற்றுக்கணும் ஐ லேர்ன்ட்டுக்கு கற்றுக்கிட்டேன் நிறையா கற்றுக்கிட்டேன். அண்ட் ஆல்சோ ரொம்ப பேஷண்ட்டாக ஃபுல் டீம் என்ன சப்போர்ட் பண்ணாங்க. டிராக்டர் ஓட்டுனீங்கல்ல, என்ன லொகேஷன்? எல்லாமே பண்ண. லொகேஷன் என்ன? திண்டுக்கல்ல போய் ஷூட் பண்ணேன். அப்போ உங்களுக்கு அந்த ஃபார்மரோட கஷ்டம் எல்லாம் தெரிஞ்சுதா? ஃபார்மரோட கஷ்டம் எப்போ லைக் ஐ ஹவ் நோன் இட் சின்ஸ் அ ரியலி லாங் டைம். நான் ஃபேமிலி எஸ்டேட் இருக்குல்ல, கூர்ல வந்து எஸ்டேட் இருக்கு. ஸோ ಕೆಲಸ what do you say for ಕೆಲಸ பணி எப்படி இருக்குன்னு ஒர்க் எல்லாம் எப்படி இருக்குன்னு அப்போவுமே தெரியும். ஆனால் அப்பா சென்டென்சஸ் ஃபார்மேஷன் just be yourself. yes thank you. express yourself please. yes thank you. character name என்ன? reveal I don't know if I name dana name da something significant. I'm a very secretive person sir. na producers avlo adana producers சொல்லணும், டைரக்டர் சொல்லணும், அதுக்கப்புறம் நான் பேசுறேன். how many days you shot for the film? எப்படி இருந்தது? I have many stories to tell about Sultan. So Sultan I think 3 schedules நம்ம ஷூட் பண்ணாங்க. I think first day was over 1 week, the second day was over 1 week, and the third schedule I think some 20-25 days we shot. And we shot in Dindigal, we shot in couple of places. 1 year aichana, so I don't remember, but we shot, and once I even got dengue. So I was sick for so many days, and nakenna because of me the shoot is going to stop and nak pidikadu. So I was working through be in sickness and all. Ana camera la paatappo they could see my body shrink because it's dengue and platelets are dying and all. They could see my body shrink, and I think Karthi sir and Baki sir was like, Rashmika, something is wrong, you're not telling us what. And I was like, no sir, I'm just feeling a little feverish, Anna ipo I'm okay, I'll be okay 2-3 days. And he's like, no Rashmika, this is looking serious, I think you should go to the hospital poi paatha I have dengue. And my doctors are like, what have you been doing, you know, you can't take your health so lightly. So after that I was admitted in the hospital and all of that. But if Baki sir and Karthi sir hadn't told me that, I would have been in a very bad state. So I think this is one thing I will never forget. And of course a tractor vandu கோழியை வந்து yeah like கோழி வந்து இப்போ பிடிக்கணும்னா ரொம்ப I can't hold animals like that and like this and all. So
அது வந்து ரொம்ப கார்த்தி சொல்லியிருக்காரு நீங்கள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்துட்டு ரொம்ப ஜாலியாக இருப்பீங்க, ஜோவியலாக பேசுவீங்கன்னு. எனக்கு கேமரா முன்னாடி வந்து நின்னா திடீர்னு ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணிடுவீங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கும் அவருக்கும் படத்தில் சுல்தானில் வந்து எது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது சீனு, எது ரீடேக் நிறைய நேரம் போனீங்க? டிஃபிகல்ட்டுன்னா இப்போ வந்து தமிழில் பேசுகிறாங்க, தமிழ் ஸ்கிரிப்ட் வந்தால் கற்றுக்குவேன். ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா வில்லேஜ் கேர்ள். ஸோ வில்லேஜ் கேர்ள் ஒரு இங்கிலீஷ் வேர்டு கூட யூஸ் பேசக்கூடாது. ஸோ அது கொஞ்சம் கஷ்டம். என்ன ஸ்லாங் இது? திண்டுக்கல் ஸ்லாங்கா, மதுரை ஸ்லாங்கு? ஸ்லாங் திண்டுக்கல் நார்மல் அது தெரியாதுங்க, நார்மலில் தான் பேசேன். You've been part of multiple industries. So do you feel each industry has a different kind of expectation from you as an actor? Each industry does differ in their own ways, but what I love about Tamil is, see, I've born of course in Coorg, but little of my life I've stayed in Chennai, and my dad and I have grown up watching Tamil films, and I just have this extreme comfort when it comes to Chennai, Tamil Nadu, and it just makes me happy, the language, the fun of it, the music, the culture and everything, the food. So I don't know, I think this industry, I'm very new. I just worked with Karthi sir, I just worked with Baki sir, and I just worked with Satya sir. So as in, I don't know it as an industry, I just know it as a team. So this team, I feel like it's not possible for people to be this nice. I don't know how they're doing it. I don't know if it's real, but if it's real, it's mind-blowing. You know, Baki sir will not get angry. Karthi sir is just Karthi sir. Satya sir is always doing his work. So I'm like, is this real? கார்த்தியோட நடிக்கிறவங்க நெக்ஸ்ட் வந்து அவரோட அண்ணன் சூர்யா கூட ஜோடியாக நடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நீங்கள் கார்த்தி கிட்ட கேட்டிங்களா, சூர்யாவை நான் பார்க்கணும், சூர்யாவை நடிக்கணும்னு சொன்னீங்களா? Karthi sir, if I get one more chance, I'll work with Karthi sir also, sir. But of course, Surya sir and காஜல் அகர்வால், அனுஷ்கா எல்லாரும் அப்படி. ஆமா, பிரதர் இந்த பிரதர். ஆமா, I don't know. நெக்ஸ்ட் நடிப்பீங்களா சூர்யா கூட? For sure. சூர்யா ஃபேவரட் ஸ்டார் யாரு? எதுக்குங்க? தமிழ்நாடு ரொம்ப பிடிச்சிருக்காங்க. ரொம்ப. அப்ப தமிழ்நாட்டு மருமகள் ஆவீங்களா? தமிழ்நாட்டுல இருக்கிற ஒருத்தர் வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுவீங்களா? எப்படி You search a boy for me, no? நானா? அரேஞ்ச் மேரேஜ். ஆமா, up for it. நீங்க டியர் காம்ரேட் டைத்துல அந்த ஹோட்டல்ல வந்து என்னதான் நீங்க போட்டோ எடுத்தீங்க மேடையில இருந்து, ஸ்டேஜ்ல இருந்து தெரியுங்களா? கேமரா வாங்கி எடுத்தீங்க. அரே தமிழ்நாட்டுல lakhs and lakhs people இருக்காங்க, யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. Yeah, for குவாலிஃபிகேஷன் ஏதோ ஒரு 4 குவாலிஃபிகேஷன். குவாலிஃபிகேஷன் ஒரு நல்ல பையன் நல்ல கரெக்டு தான். ரொம்ப கஷ்டம். குவாலிஃபிகேஷன் பிளெண்ட் ஆனும் அண்ட் லைக் ஐ டோன்ட் நோ வாட் குவாலிஃபிகேஷன் இஸ் குட். ஆனால் இஃப் தே பிளெண்ட் வித் மை பர்சனாலிட்டி. இல்லை, நீங்கள் ரொம்ப கூர்க்கில் வந்துட்டு எஸ்டேட் எல்லாம் வச்சுருக்கா பணக்காரரு, அதனால நீங்கள் வந்து உங்கள் மாப்பிள்ளையும் பணக்காரராக எதிர்பார்ப்பீங்களா? ரிச் மேனா? இல்லைங்க, நான் I'll do the work. I'll earn for the family. He can just sit at home, take care of me. Are you doing any web series? No sir, I'm not as of now. No. சுல்தானில் எவ்வளோ நாள் கால் ஷீட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கால் ஷீட் போனதா, இல்லை கார்த்திக் கூட வந்து நடித்த எக்ஸ்பீரியன்ஸ்? ஏன்னா அவர் உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு இன்டர்வியூவில், நீங்கள் அவரை பற்றி இன்னும் எதுவுமே சொல்லலை. என்ன மாதிரி பர்சன் அவர்? இல்லை வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வர்றாரா, இல்லை வந்து உங்களுக்கு என்ன எப்படி நினச்சிக்கிட்டாரு? I don't think நம்ம இப்போது திண்டுக்கல்ல ஷூட் பண்ணிட்டுருங்க சார். ஸோ ஐ டோன்ட் திங்க் we've got the opportunity to give each other our home foods and all. ஆனால் கார்த்தி சார் வந்து I think he is gem of a person because I found this is my first Tamil film, and of course I'll find the language hard, I'll find the locations hard, but he was, I told this on the stage also, that the world needs more people like him. You know, he's gem of a person.
I think I was there with him when Kaidi was releasing also, and to see him as an actor, to talk to him, to get advices from him as an actor. I think I'm very much in need of advices right now, because I'm you know I'm working constantly in different places. So when people tell me their different perspectives, I can put it in my work, as in put it in my head and work towards like that. So when I see performers like Karthi sir and all, I'm like, he's a brilliant performer, man. திண்டுக்கல்ல கிரேப் கார்டன் நிறைய இருக்கும். கிரேப் கார்டன் எல்லாம் போயிருக்கீங்களா? இல்லைங்க, ஷூட்டு ரூமு ஷூட்டு அவ்வளோதான். கார்த்தி வந்து மணிரத்னத்தோட அசிஸ்டண்டாக இருந்து வந்தார். டைரக்டராக இருந்துட்டு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு வந்தார். அவர் வந்து ஃப்யூச்சரில் வந்துட்டு படம் டைரக்ஷன் பண்ணாக்க உங்களை வந்து ஹீரோயினாக எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த நேரம் சூர்யாவோட படம் வந்து கால் ஷீட் கேட்குறாங்க. ரெண்டுத்துல யாருக்கு தெரியும்? I can work double shift, sir. எப்படி முடியாது இல்ல? முடியும் சார். அவர் கேக்குற கார்த்தி கேக்குற டேட்டே வந்துட்டு சூர்யா டேட்டா இருந்தா அது நடந்துட்டு இருக்கு இப்போ. I will work double sheet. Oh. So talent இருக்கு சார். Kirit Party as a new face to a star right now. So the journey has been significant. The increase every step, the rise has been very significant. So what are you consciously doing to elevate in your career? Choosing the right way, choosing the right films, and I think we as actors need to see not just the present but also predict the future as much as possible, because we have to think, after this film will release, so what film should I choose after this film? You know, so basically we're predicting our life a little before it actually happens. And I think for now I am I'm just doing the bit that I can. I'm choosing the films which I know I want to be a part of, and like I'm not seeing anything else. I'm just going in one path which I've chosen for myself. If you ask me, do I go chill with my friends, or how long has it been since I've met my family, or you know, do you have friends in the industry? I legit don't, because I'm just focused on my career and I'm just running that way. So yeah, for now it's just work and choices. If you can go back in time 2 16-15 times and give 2 advices or 1 advice to Dr. Ashmika, what would that be? You're going the right way, so don't stress yourself out so much. So you were stressed during Oh my god, I'm always stressed. I'm like, oh mama, I hope they like me. Oh my god, I hope it's okay. I hope they're not angry with me. I'm always stressed. But now I think I'm a little stressed. Okay. Somewhere down the line, I remember hearing that you are a student of psychology and journalism. Yes, sir. And you say stress, and in case journalism and psychology coupled together, how does that help you in choosing your scripts or evolve yourself as a better person? I think psychology as a journalism, I think I know where you guys are coming from. So why I am a particular way to my people, my well-wishers, or anybody who I'm working with, is because I know it's all part of the job, and you got to do what you got to do. And you know, there's no point of me being angry with someone just because I don't like, you know, what they're doing to me or something. So I think because I studied journalism, to an extent I understand the journalists. And psychology, because as a person only, I'm a very observant person, so I will grasp your energy and give you the energy, you know. So yeah, I'm just like judging the energies maybe. விஜய் படத்துல நடிக்க கேட்டாங்களா இல்லையா? நடிக்கிறீங்களா? இப்போ இல்லை சார். இல்லைங்க அவ்வளோ நோ. இந்தியா லெவலில் உங்களை தான் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யங்ஸ்டர்ஸ்லாம் ரொம்ப க்ரஷ்ஷாக இருக்காங்க. அது என்ன நினைக்கிறீங்க? அவங்களுக்கு என்ன அட்வைஸ் சொல்லுவீங்க? நிறைய பேர் ஃபேன் ட்ரெண்ட் ஆச்சு. I think நான் ரியலாக இருப்பேன் சார். ஸோ I don't think I think that's what makes people enjoy my presence or like me, because this is as real I can be. I don't care about, oh my god, I have to sit like that or I should talk like that. I'm just being me. I'm just
whatever, being real, that's all. There's a section of fans, like being on social media, I noticed this trend. There's a section of Kannada fans who feel that you're no longer a Kannada property. Like you're doing all kinds of films, Correct. and the number of Kannada films you do in the future might be significantly less. So what do you have to say to them? So what happens in such situation is that, see, now I have moved from one industry to another, and now I'm working in 4 industries. Yeah. So for me as a person, I'm a human being in the end of the day. I cannot do 2-3 films in each industries in a year, right? I have to, as in how many films can you do in a year? You can do, for me, I've done 5 films in a year, which is already too much work. So for me now, no state or nobody is any less to me. I am here because of the love people have given me. I know that. But I'm not going to sit here and bark about how much I, love them. They know. They can see on how hard I work. They can see how much I love them. But yeah, when they say I'm going to be seen less in the industry and all, I'm like, no, bro. You get me good films. I'm going to be in the industry regarding less of which industry it is. If you want me to be in a Bengali films, I will work in Bengali films. It's like that. Even though if I don't know the language. But all that I'm saying is, give me good content, I will do it. தமிழ் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி வச்சுக்கிறாங்க. நீங்கள் தான் நிறைய கிரேஸ், நீங்கள் தான் நிறைய சூப்பர் ஸ்டார் ராஷ்மிகா அப்படின்னா ஓகே. நிறைய பேர் லேடி சூப்பர் ஸ்டார் சொல்கிறாங்க. இல்லைங்க, I'll just do my work please. உங்களுடைய இனிமே தேடிட்டு இருந்தீங்களா? இல்லை சவுத் இந்தியாவில் இப்போ வந்து நிறைய மோஸ்ட் இல்லைங்க, I just want to tell good stories. I just want to do good acting. I just want to simply be me and enjoy, and எனக்கு இவ்வளோ love கிடைக்கு. If I'm getting so much love, I want to give it to them. That's all. I find every language comfortable. It's just a team. Team comfortable, na? Language. Okay.